வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஸ். ட்ரம்ப் டாரிஃப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏஏ. இந்த ரெண்டுமே தான் சர்வதேச அளவுலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, மார்க்கெட்டை மேலே கீழே ஏற இறங்க வச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 288 புள்ளிகள் சரிஞ்சு 25,424 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1068 புள்ளிகள் சரிஞ்சு 82,225 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். எஸ் சார், இதுக்குள்ளே ஒரு எண்டுங்கிற மாதிரி இருக்கு சார். நிஃப்டி ஐடி ஆமா, தொடர்ந்து அடி வாங்கிட்டே தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே ஐடி துறை அடி வாங்கிட்டு தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஐபிஎம் நேத்து மட்டுமே 13% வீழ்ச்சிங்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சியா தான் இந்தியாவிலையும் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஐடி துறைங்கிறது. கடந்த ஒரு வாரமாகவே அல்லது ஒரு வாரத்துக்கு மேலேயே இது ஆரம்பிச்சு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ப்ராப்ளம். அதுக்கு முன்பு இந்த பிரச்சனை வந்த போது இடையில ஒரு நின்று நிதானித்து ஒரு மூச்சு விட்ட மாதிரி இருந்தது, பிரேக் எடுத்துக்கிட்ட மாதிரி. இப்ப திரும்ப அது ஆரம்பிச்சிருக்கு அந்த ஃபால் அடுத்த கட்டத்திற்கு. இது எப்போதுமே ஒரு ஃபியர் முதல்ல வந்தோன்னு ஒரு பேனிக் வரும். அப்புறம் அது இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் முன் வைக்கப்படும். அதை நம்பி விற்பனை செய்கிறது நிறுத்தப்படும் அல்லது மேற்கொண்டு வாங்க வருவாங்க. ஒரு தற்காலிகமாக ஒரு இடைவெளி, பிறகு மீண்டும் இல்லைன்னு ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு பேனிக்ங்கிறது சில மாதங்களுக்கு தொடர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இது இப்ப சமீபத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ இது இன்னும் சில மாதங்கள் தொடரும் என்பதால் தான் முதலீட்டிற்கான வாய்ப்புகள்ங்கிறது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சால் கூட அட் ஒன் கோ நம்ம முதலீடு செய்யாமல் தொடர்ந்து பிரித்து முதலீடு செய்வதும், மெல்ல நிதானித்து யோசித்து பார்த்து முதலீடு செய்வதும், பிரித்து பார்த்து முதலீடு செய்வதும், தராதரம் பிரித்து பார்த்து முதலீடு செய்வதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா ஐபிஎம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் 25 ஆண்டுகள்ல சொல்றாங்க 2000க்கு பிறகு இப்படி ஒரு பெரிய வீழ்ச்சியை அதற்கு பிறகு கண்டதில்லை, இப்பொழுது கண்டிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த மாதிரி பல நிறுவனங்கள் அங்க வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி என்ன காரணம்? 25 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சினா ஏதாவது நடந்திருக்கணும்ல சார்? இல்ல, இதுதான் ஏஐனுடைய அந்த பாதிப்பு தான் ஐபிஎம் ஒரு ப்ரோக்ராம் ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதனால அதனுடைய லாபம் அவர்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெக்னாலஜி தெரிந்தவர்களுக்கு தான் அது முழுமையாக தெரியும். பட் ஆந்த்ரோபிக் ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல கிளாட் கோட் டூல் அப்படின்னு, இந்த கிளாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஐபிஎம் பயன்படுத்தக்கூடிய அந்த கோபால் அதை மாடர்னைஸ் பண்ணி ஒரு அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஆக்சுவலா ஐபிஎம்ல தான் அது ஓடிட்டு இருக்கு. அதை மாடர்னைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடும். அதனால அவர்களுடைய இது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க, லாபம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சோ இது மாதிரியான நமக்கு புரியாத பல விஷயங்கள் இதுல இந்த துறையில வந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், விசாவா இருக்கட்டும், KKR, பிளாக்ஸ்டோன், இந்த மாதிரி பல துறை, ஊபர் டெக்னாலஜி, மாஸ்டர் கார்டு, கேபிட்டல் ஒன், அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாம் இந்த மாதிரி சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா பல நிறுவனங்களுடைய பங்குகள் 4%, 5%, 6% வீழ்ச்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கேயும் இந்தியாவிலையும் நமக்கு இன்னைக்கு இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நிப்டி இண்டெக்ஸ் தான் மெயினா வீழ்ச்சி 5% கிட்டத்தட்ட வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே இன்னைக்கு இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். ஐடி இண்டெக்ஸ்ல 10 பங்குகள் இருக்கு. அந்த 10 பங்குகளுமே இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. எந்த ஒரு பங்கு கூட இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடையலை. அதனுடைய ஒரு தொடக்கம் இன்னொன்னு சொல்லிடுறேன். அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய தாக்கம்னு சொல்லப்படுகிறது. நிப்டி ரியாலிட்டி குறியீடும் கிட்டத்தட்ட 2.5% மேல இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. மற்ற குறியீடுகள் எல்லாம் பெரிய அளவுல விடல. இன்ஃபேக்ட் மெட்டல், பார்மா இதெல்லாம் ஏறி இருக்கு. இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் ஏறி இருக்கு. பட் மெயினா இந்த ஐடியினுடைய இறக்கம்ங்கிறது ரியாலிட்டியை பாதிக்கும்னு சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு பாக்குறோம். ஏன்னா ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இரண்டு துறைகளுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கு ஐடியோடு. ஒன்று ரியாலிட்டி, ரெண்டாவது வங்கித்துறை. ரியாலிட்டியோடு 2 விதமான தொடர்பு. ஒன்று, நிறைய பேர் லட்சக்கணக்கானோர் வேலைக்கு போறாங்க பெங்களூருக்கு அல்லது சென்னைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐடி காரிடாருக்கு, ஹைதராபாடுக்கோ போறாங்க. அப்ப அத்தனை பேருக்கும் அங்கு தங்குவதற்கு இடங்கள், வீடுகள், ரூம், அறைகள் தேவைப்படுகிறது. இப்ப வேலை வாய்ப்பு இழக்கும் பொழுது 30,000 பேர் டிசிஎஸ்ல வேலை இழந்துட்டாங்கன்னா அப்ப அந்த 30,000 பேர் என்ன பண்ண போறாங்க? அதுல எத்தனை பேர் வெளியூர்ல இருந்து அங்க தங்கி இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒன்று. ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஒரு பகுதி இருந்தால் கூட நிச்சயமா இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது, அவர்கள் ஒருவேளை வீடு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பாங்க, கடன் வாங்கியிருந்தாங்கன்னா. இப்ப வேலை இழப்பு ஏற்பட்ட பிறகு அந்த இஎம்ஐ எப்படி கட்ட முடியும்? இது ஒரு பாதிப்பு வரும். இதனால பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு துறை வங்கித்துறை. வீட்டு கடன் கொடுத்த வங்கித்துறை, வீட்டு கடன் கொடுத்த நிறுவனங்கள், அங்கு இந்த பாதிப்பு, அதனுடைய தாக்கமும் இருக்கும். இந்த இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது. மூன்றாவதாக, இந்த ஐடி நிறுவனங்கள் ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால நிறைய இடத்துல சர்ப்ளஸ் ரியல் எஸ்டேட் இருக்கு. இப்போ மேலும் அவர்கள் ஆட்களை வேலையை விட்டு நிறுத்தும் பொழுது அந்த ரியல் எஸ்டேட் இன்னும் அதிகமா வரும் பொழுது அது சந்தைக்கு சர்க்குலேஷன்ல வரும்.
மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லது வேறு நிறுவனங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கோ அல்லது அந்த மாதிரி வரும் பொழுது அந்த சப்ளை அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரியான 3 காரணங்கள், நிறுவனங்களுடைய உபரி ரியல் எஸ்டேட், அதே மாதிரி அங்க வேலைக்கு சென்ற பேச்சுலர்ஸ் வீடை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போறது, அல்லது குடும்பங்கள் அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதனால ரியல் எஸ்டேட் துறையும் வங்கித்துறையும் இந்த நிலை இப்படி ஐடி செக்டார்ல அடுத்த சில மாதங்களுக்கு தொடருமே ஆனால் அதனுடைய தாக்கம் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த 2 துறையிலும் குறைந்தபட்சம் இருக்கும். அதற்கடுத்து எஃப்எம்சிஜி மற்ற துறைகள்ல வரும் அப்படிங்கிறத பாக்குறேன். இப்ப 2008 2009 ஒரு ஐடி செக்டரே பெரிய ஆட்டம் கண்டுச்சுல சார். ஆமா. பிறகு அமெரிக்கால நம்ம பார்த்தோம் எல்லாமே கீழே விழுந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா இந்தியாவுல? ஏன்னா தொடர்ந்து நம்ம வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஐடில இருக்கும் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நிறைய பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இஎம்ஐல வீடெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. பல பேருக்கு வேலையெல்லாம் கூட போகுங்கிறாங்க 12 மாசத்துல இருந்து 28 மாசத்துக்குள்ள அப்படின்லாம் கூட கணக்கெல்லாமே இருக்கு. இப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இங்க ஒரு பெரிய ஒரு சரிவை நம்ம நோக்கி போக வாய்ப்பு இருக்கா சார் நம்ம பொருளாதாரத்தையே? பொருளாதாரம் உடனடியாக மிகப்பெரிய அளவில் என்ன, ஒரு துறையில இந்த மாதிரி வீழ்ச்சி ஏற்படும் பொழுது வேறு ஒரு துறையில முன்னேற்றம் ஏற்படும் பொழுது சரி செய்யப்பட்டு விடும். அதனால ஒட்டுமொத்த பொருளாதாரம் மோசமா போகும்னு சொல்ல முடியாது. ஒரு துறை ஒரு குறிப்பிட்ட அந்த ஏரியால இந்த பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கூட சொல்றேன், அந்த நிறுவனங்கள் இதுல பெரிய அளவுல பாதிக்கப்படும், ஆனால் பெரிய அளவுல பாதிக்கப்படும் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா அவர்கள் இதுல இருந்து தப்பித்து வருவதற்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டை மானிட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆட்குறைப்பு செய்வார்கள், காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஃபுட் கோர்ட்டை மூடுவாங்க. இப்படி பல விஷயங்கள் அவர்கள் செய்து அவர்களை தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த ஊழியர்கள், அவர்களுடைய நிலவரம், அவர்களுடைய கன்சம்ஷன், அந்த பேட்டர்ன், அதனுடைய இது பாதிக்கப்படும் அந்த துறை. மற்ற துறைகள்ல ஆட்டோமொபைல் செக்டார்லயும் இதனுடைய பாதிப்பு ஒரு விதத்துல இருக்கும். ஏன்னா அவங்க கடன் வாங்கி வாகனங்கள் 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ வாங்கியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது விற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இதெல்லாம் இருக்கும். பட் ஒட்டுமொத்தமாக எல்லா துறையும் இதுல பாதிக்கப்படும் நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் உணர்ந்து இப்ப நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நாஸ்காம். நாஸ்காம்ங்கிறது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ்னு. இது ஒரு ட்ரேட் பாடி, ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் டெக்னாலஜி துறையை பொறுத்தவரை. 1988 துவங்கப்பட்டது. 3000க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய நிறுவனங்களிலிருந்து நடுத்தர நிறுவனங்கள் வரை இருக்காங்க, மல்டிநேஷனல்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஐடி சர்வீசஸ், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறையிலிருந்து எல்லாமே இதுல இருக்காங்க. ஓகே, சோ இவங்களுடைய ஒரு சந்திப்பு நாளை இருக்கிறது. நாஸ்காமுடைய டெக்னாலஜி லீடர்ஷிப் ஃபாரம், NTLFன்னு சொல்லுவாங்க. இந்த நாஸ்காம் டெக்னாலஜி லீடர்ஷிப் ஃபாரம்ங்கிறது நாளைக்கு இருக்கு மும்பைல. இதுல தீமே பாத்தீங்கன்னா டெக் ட்ரிவன், ஹியூமன் சென்டர்டு. டெக்னாலஜி உடைய ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹியூமன் சென்டர்டு அப்படிங்கிற இரண்டையும் சேர்த்து நாளை விவாதிக்க இருக்கிறார்கள். இது போய் இப்ப AI சமிட் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதுல நிறைய முதலீடுகள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இதை ஒட்டுமொத்தமாக நம்ம புறக்கணிக்கவோ அல்லது இதாக முடியாது. பட் இப்போதைக்கு இது ரெக்கவர் ஆகுமா, இப்ப அடுத்த ஓரிரு வாரங்கள்ல ஓரிரு மாதங்கள்லங்கிறது சொல்வது கடினம். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஒரு தடவை நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்துருச்சுன்னா, அந்த சூடு பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கம் போறதுக்கே பல முறை தயங்குவாங்க, யோசிப்பாங்க. போன தடவை மாதிரி ஆயிடுமா, போன மாசம் அல்லது போன வாரம் ஆன மாதிரி அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது இது தள்ளி போகும். அதுலதான் நல்ல வாய்ப்புகள் முதலீட்டாளர்களுக்கு, நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அதுலதான் வாய்ப்புகளும் கிடைக்கும்ங்கிறத பாக்குறேன். வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்றீங்க, ஆனா 2-3 மாசத்துக்கு உள்ள ஒரு பெரிய ஏற்றம் இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்றது நல்லதா, இல்ல வேற துறையை பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லதா? எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க நம்ம போறதுதான் ரைட். இந்த இது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்க கூடாது. பட் குறிப்பா இந்த துறையை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, உங்களுக்கு இந்த துறையில நீண்ட கால அனுபவம் இருந்து இதுல எது நடக்கும் நடக்காதுன்னு ஓரளவு கணிக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படிங்கிற ஒரு முதலீட்டாளராக இருந்தால், தனிப்பட்ட நிறுவனங்கள், இந்த துறையில இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள், தனிப்பட்ட நிறுவனங்கள் இந்த AI துறையில எவ்வளவு தூரம் அவர்களால் கால் பதிக்க முடியும், வெற்றிகரமாக தங்களை மாற்றி தகவமைத்துக் கொள்ள முடியும், நம்பிக்கை இருக்கோ அதுல நேரடியாக முதலீடு செய்யறது நல்லதா இருக்கும். ஆனால் பெரும்பாலானோருக்கு அதுபட்ட வாய்ப்பு இல்லைங்கும் பொழுது ஐடி ETF அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அல்லது இந்த ஐடி சம்பந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது SIP அடிப்படையில நல்லது. பட் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் முன்பு கூட சொல்லியிருக்கேன், இந்த ஐடி பீஸ் அல்லது ஐடி ETF அல்லது ஐடி மியூச்சுவல் ஃபண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இட் இஸ் a basket of good and bad. அதுல நல்ல நிறுவனங்களும் இருக்கும், மோசமான இதுல மோசம் சொல்ல முடியாது, இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிறுவனங்களும் இருக்கும். அப்ப ஒரு பக்கம் நமக்கு நஷ்டம் வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்தா இன்னொரு பக்கம் லாபம் வரும். லாபம் வர்ற மாதிரி இருக்க ஒரு சில பங்குகள்ல வந்தா இன்னொரு பங்குகள்ல நஷ்டம் வரும். அப்ப ஏற்ற இறக்கம் பெருசா இருக்காது. அது ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கும். பாதுகாப்புன்னு சொல்லலாம் ஒரு ஆங்கிள் இருந்து, இன்னொரு ஆங்கிள் இருந்து பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே தனிப்பட்ட பங்குகளில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அதற்கான ஒரு நாலேஜ் இருந்து, பொறுமை இருந்து, தைரியம் இருந்தால் அதுல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் பொழுது லாபம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே அளவு ஆபத்தும் அதுல இருக்கு. சோ இது உணர்ந்து கொண்டு நமக்கு ஏற்ற முதலீடு எது அப்படின்னு பார்த்து முதலீடு செய்யறது நல்லது. இது ரெண்டும் இல்லாதவர்கள் டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட், டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ் ஃபண்ட், நிப்டி ETF, அதுல ஐடியும் ஒரு அங்கம்.
அந்த மாதிரி போறது பெட்டர். ஏன்னா நீங்க ஐடி துறை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பங்கு நீங்க ஐடில மட்டுமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐடில மட்டுமே உங்களுடைய முதலீடுகள் மொத்தமா இருக்கு அப்படின்னா அந்த பங்குகள்ல குறைந்தபட்சம் 20% வீழ்ச்சியை உங்களுடைய முதலீடு சந்தித்திருக்கும் இந்த ஓரிரு மாதங்களுக்குள். இந்த ஆண்டுல மட்டும், நடப்பு ஆண்டுல மட்டுமே 2026 பத்தி பேசுறேன். 20% 25% வீழ்ச்சியை சந்தித்திருக்கும். குறைந்தபட்சம் உங்களுடைய 100 ரூபாய் 75 ரூபாய் இருக்கும். அது மீண்டும் எழ வேண்டும் என்றால் 25% இல்ல 33% அப்ரிஷியேட் ஆகணும். அப்பதான் ஏறும். 100 ரூபாய் ஆகும். அது 100 ரூபாய் ஆகிறதுக்கே நீங்க போட்ட பணம் வரதுக்கே 33% ஏறணும். அதுக்கப்புறம் மேல ஏறணும். அதனால கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிங்கறத தவிர்க்கணும்னா டைவர்சிஃபைடா முதலீடு செய்யறது நல்லதுங்கிறது. அந்த டைவர்சிஃபைடு முதலீடையுமே வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிரித்து முதலீடு செய்யறதுங்கிறதுமே நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவுங்கிறது தான் இந்த இதுல வந்து மீண்டும் நமக்கு வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த ஐடி செக்டர் இறங்குனதுனால எல்ஐசியோட அந்த இது கூட அடி வாங்கியிருக்குன்னு சொல்றாங்களே சார், 42 கோடி அளவுக்கு. எல்ஐசியினுடைய முதலீடுகளுமே அடி வாங்கி இருக்குங்கிறது உண்மைதான். எல்ஐசி மட்டும் இல்ல, எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே யார் யாரெல்லாம் வந்து இந்த ஐடி செக்டர்ல முதலீடு செய்திருக்கிறார்களோ அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டினுடைய எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சேர்த்து அவருடைய இழப்பு 70,000 கோடிக்கு மேல் இருக்குங்கிறாங்க இந்த வருஷத்துல. எல்ஐசிக்கு 40,000 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் எப்படி காகிதத்துல பார்த்தாங்களோ அந்த மாதிரி நஷ்டமும் இப்போதைக்கு காகிதத்துல. இது அடுத்து ஓரிரு ஆண்டுகள் கழித்து இதெல்லாம் எப்படி மாறும்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதானி நிறுவன பங்குகளில் முதலீடு செய்து பெரிய இழப்பு ஏற்பட்டது எல்ஐசிக்குன்னு சொன்னோம். அதற்கு பிறகு லாபம் வந்த பொழுது அது பெரிய அளவில் விவாதிக்கப்படவில்லை. சோ ரெண்டு பக்கமும் எல்லாத்துலயும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அடுத்த சில மாதங்களுக்கு நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து உண்மை. எல்ஐசியா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், எல்ஐசி நீங்க சொல்றோம் எல்லாம் இந்த இதுல முதலீடு செய்திருக்கக்கூடிய மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குமே பல ஆயிரம் கோடிகள் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்றேன் அதனுடைய நஷ்டம்ங்கிறது நிச்சயமாக இருக்குங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு நிப்டி எடுத்துக்கோங்க. நிப்டியில டெக் மஹிந்திரா 6% டவுன், HCL டெக் 6% டவுன், இன்போசிஸ் 4% டவுன், டிசிஎஸ் 4% டவுன், அதே மாதிரி விப்ரோ கிட்டத்தட்ட 2.25% டவுன். சோ அதுல இருக்கக்கூடிய 5 பங்குகளுமே இன்னைக்கு வந்து இறக்கத்துல தான் இருக்கு. நிப்டி குறியீட்டுல சென்செக்ஸ்லயும் இருக்கக்கூடிய 4 பங்குகளும் இன்னைக்கு இறக்கத்துல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டாடா சன்ஸோடைய அந்த போர்ட் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. என்னென்ன மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதனுடைய மெயினா என்னன்னா, போன வருஷம் வந்து திரு சந்திரசேகரன் அவர்கள் அதனுடைய தலைவர் அவருடைய இதை வந்து ரினியூ பண்ணாங்க. 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதை வந்து இப்போ மேலும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஒரு மீட்டிங்கா இன்னைக்கு கூட்டப்பட்டதா சொல்றாங்க. அதுல சொல்லக்கூடிய தகவல் வந்து என்னன்னா, அதனுடைய டாடா ட்ரஸ்டினுடைய சேர்மன் நோயல் டாடா வந்து அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு சரின்னு அங்க உள்ள இருந்தவங்களுக்கு தான் நமக்கு தெரியும். இது வந்து ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் டெஃபர் ஆயிருக்கு. மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால எந்த முடிவும் எடுக்காமல் இந்த இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நாள் இருக்குன்னு இதுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு கன்சென்சஸ் அறைவாகலைங்கிறதுனால இதை டெஃபர் பண்ணிருக்காங்க இந்த முடிவை இப்போதைக்கு. ஏன்னா அவருக்கு வந்து 2027 அவருக்கு 65 வயதாக இருக்குது. அது வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தது, ஏற்கனவே இருந்தது 3rd டேர்ம். அதை இன்னும் மேலும் இது பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. அதனால வந்து பங்கு சந்தையில் அதனுடைய பாதிப்புங்கிறது உடனடியாக பெரிய அளவில் இல்லை. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல, பட் மற்ற டாடா குழும நிறுவனங்கள் எல்லாம் பெரிய, அதாவது டிசிஎஸ் வந்து அந்த போக்கு ஐடி துறையினால இறங்குனுச்சே தவிர மற்ற நிறுவனங்கள் இதனுடைய தாக்கம்ங்கிறது ஒன்றும் பெருசா எல்லாம் இல்லை. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருந்தது இன்னைக்கு? பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. தங்கம் ஒரு சின்ன இறக்கத்துல MCXல, வெள்ளி ஒரு சின்ன ஏற்றத்துல, காப்பர் வந்து சிங்க், க்ரூட் ஆயில் எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஏற்றத்துல தான். ஒரு சிக்னிபிகண்டான ஏற்றம்னு எதுவும் சொல்ல முடியாது. சர்வதேச சந்தையில $66 மேல இன்னும் இருக்கு கச்சா எண்ணெய். ஆனால் பெரிய அளவுல ஏறல. தங்கத்தினுடைய விலை 1% இறங்கி இருக்கு, $5175. வெள்ளியினுடைய விலை $88 கிட்ட சைட்வேஸ்ல இருக்கு. அதே மாதிரி காப்பருமே சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட்ங்கிறது எந்த ஒரு கமாடிட்டிலையும் இன்னைக்கு இல்ல. அதே சமயத்துல US டாலர் இண்டெக்ஸும் அதே மாதிரி 98க்கு கீழே தான் இன்னைக்கு இருக்கு. எந்த விதமான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது அதுலயுமே இல்ல. நம்ம உள்ளூர் மார்க்கெட்லயும் கரன்சின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா சிக்னிபிகண்டான சேஞ்சஸ் எதுவும் இல்லை. டாலர் வந்து ஒரு 6 பைசா ஏறி இருக்கு. NSEல வந்து முன்பேர வணிகத்துல யூரோ $107.28 பிப்ரவரி மாத ஒப்பந்தம் நாளைக்கு முதிர்வடையக்கூடியது. 1 பைசா தான் ஏறி இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்டும் ஜாப்பனீஸ் எண்ணும் ஒரு சின்ன வீக்னஸ்ல இருந்தது. குறிப்பா ஜாப்பனீஸ் எண் 30 பைசா இறக்கத்துல $58.58 இருந்தது. பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து $122.80. சின்ன வீக்னஸ் தான். பெரிய அளவுல சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவுமே வந்து கரன்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை. ட்ரம்ப் நேத்தான் நீங்க சொன்னீங்க இது வரைக்கும் இப்போதைக்கு முடியாது போல அப்படின்னு. ஆமா, இது சொல்லியிருக்காரே சார், திருப்பி மிரட்டி இருக்காரே சார். ஆமா, அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இந்த அவங்களுடைய நாட்டினுடைய கோர்ட்டினுடைய உத்தரவு இருக்கு இல்லையா, அந்த உத்தரவு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு யாராவது எங்கிட்ட விளையாட நினைச்சீங்கன்னா, அமெரிக்காவோடு விளையாட நினைத்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன விளையாட முடியும், அதுல இதுல என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல.
ஓகே. சோ பட் அது சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ்னு ஒண்ணு வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து நாளைக்கு இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம இதுபடி இன்னைக்கு நைட்டு நம்முடைய சந்தை முடிவடைந்த பிறகு இன்னைக்கு இரவு 9 மணி அந்த அளவுல வந்து அவர் பேச இருக்காரு. அது வந்து இப்ப இருக்கக்கூடிய நிறைய பொருளாதாரம் குறித்து, அமெரிக்காவுடைய பல விஷயங்களை குறித்து அவர் வந்து பேச இருக்கிறாரு. அதுல என்ன பேச போறாரு, என்ன அனௌன்ஸ் பண்ண போறாரு, என்னெல்லாம் சொல்ல போறாருங்கிறது நமக்கு தெரியல. அதுவுமே வந்து ஒரு தாக்கத்தை நிச்சயமாக சந்தைகளில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே நம்ம நினைவுல. ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ் என்னங்கிறத நாளைக்கு நம்ம அதுல ஏதாவது அவுட்கம் பாசிட்டிவா இருந்ததுன்னா நம்ம விவாதிக்கலாம். நான் பங்குச்சந்தையில சர்வதேச அளவுல 2 பேரும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒன்னு ட்ரம்ப், இன்னொரு பக்கம் ஏஐ. ஆமா, நிச்சயமா. இப்போதைக்கு அவ்வப்பொழுது ஒவ்வொருத்தருடைய இதுங்கிறது அதிகமா இருக்கும். இன்னைக்கு இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் நம்ம இதுல பேசல. டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ், வர்தமான் டெக்ஸ்டைல் இருந்து வெல்ஸ்பன்னா இருக்கட்டும், அரவிந்தா இருக்கட்டும், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட், இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு வீக்னஸ்ல இருந்ததை பார்த்தோம். சோ இது என்னன்னா, ராட்டெப், RODTEP அப்படின்னு டாக்ஸ், அதாவது ரீஇம்பர்ஸ் பண்றது, ஏற்றுமதி செய்பவர்களுக்கு குறிப்பிட்ட சில டாக்ஸஸ், டியூட்டிஸ், லெவிஸ் இதெல்லாம் இன்கர் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கலாம், அல்லது லோக்கல் லெவல்ல இருக்கலாம். உற்பத்தி செய்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது இதெல்லாம் இதுல ஒரு இதை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க, ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க ஒரு இதை. சோ இதுல வந்து இப்போ அந்த வித்ரா பண்ணிருக்கதான செய்திகள், இந்த பெனிஃபிட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கதா வந்திருக்கு. ஏன்னா இது இந்த ராட்டெப்ங்கிறது என்னன்னா, ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் ஸ்கீம் 50%. இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இந்த பங்குகள் வந்து இந்த ராட்டெப் டியூட்டி கட்டுங்கிறது சிக்னிபிகன்ட் கட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவர்களை, அந்த துறையினரை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த பங்குகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். சோ என்ன புதிதாக நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒன்லி வே இஸ் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். இது 2 தான் இதுல வரும். 3வது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் அட் அப்ராப்ரியேட் டைம். சந்தை 2023-24 எல்லாம் தொடர்ந்து ஏறி கொண்டிருந்த பொழுது என்ன பங்கு வாங்கலாம்னு மேலும் மேலும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்ததுதான் பெரும்பாலானோர். எந்த வித்ட்ரா பண்ணலாம், எவ்வளவு பணத்தை வெளியே எடுத்து பாதுகாப்பா வைத்துக் கொள்ளலாம், இந்த மாதிரி எடுத்து 25, 26, 27 பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்தால் முதலீடு செய்வதற்கு தயாராக பணத்தை வச்சுக்கோன்னு நினைத்தவர்கள் மிக குறைவு. அந்த மாதிரி தங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். நிச்சயம் சார். ஆக்சுவலி நீங்க ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க சார். ஐடிக்கும் ரியாலிட்டிக்கும் பேங்குக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.